ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிதா பேசுகிறேங்க. இப்போ வந்து 5 வகையான விதைகளும் பேரிச்சம்பழமும் பயன்படுத்தி ஒரு லட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதை டெய்லி நம்ம சாப்பிட்டா என்ன யூசேஜ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேங்க. அதுக்கு நான் 5 வகையான விதைகளும் கருப்பு பேரிச்சம்பழமும் எடுத்திருக்கேங்க. பூசணி விதைகள், ஆலிவ் விதைகள், தர்பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், வெள்ளரி விதைகள், இந்த 5 விதைகளும் கருப்பு பேரிச்சம்பழமும் எடுத்துருக்கேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு பேரிச்சம்பழத்தில் இருக்கிற கொட்டைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த 5 விதைகளையும் ஒன்றா ஒரு ஃபேனில் கொட்டிட்டு சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க. இந்த உருண்டைகளெல்லாம் நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இதில் ஏராளமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. தோல் நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லது, எலும்பு மூட்டுகளுக்கு நல்லது, டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வேணும்னா இதில் நம்ம கொஞ்சம் நட்ஸும், பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸு கூட இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துனோம்னா எல்லாமே கிடச்சிரும். எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்கிற மாதிரி ஒரு உருண்டை இருக்கும். இதை டெய்லி ஒவ்வொரு உருண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து நலமுடன் வாழுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.